ஒரு நாள் ஒரு சிறுத்தை பசியோட உணவை தேடி அலைஞ்சிச்சான். அப்போ ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் பார்த்துச்சான். அந்த ரெண்டுமே ஒரு மலை அடிவாரத்துல மேய்ஞ்சிட்டு இருந்ததா. சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையோட மலை அடிவாரத்துக்கு வந்ததா. ஆனா எதை தாக்குறது அப்படின்னு அது முடிவே செய்யலையா. அந்த நேரத்துல சிறுத்தைய பார்த்த இரண்டு மான்களும் வேகமா ஓட தொடங்குச்சான். பிறகு அவை இரண்டுமே ஓரிடத்துல இடது பாதையில பிரிஞ்சிருச்சான். சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நின்னுச்சான். பிறகு சரி கருப்பு மானையே துரத்தலாம், அதோடைய இறைச்சி தான் சுவையா இருக்கும்னு முடிவு செஞ்சு கருப்புமான துரத்த தொடங்குச்சான். ஆனா அதுக்குள்ள தொலைதூரம் போனதுனால உடனே சிறுத்தை அது வேகமா ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது, பசி வேற அதிகமா இருக்கு, சரி புள்ளிமானையே பிடிக்கலான்னு தீர்மானிச்சு திரும்ப வந்து எதிர்பாதையில ஓடிச்சான். ஆனா புள்ளிமானோ எப்பொழுதோ பஞ்சா பறந்துருச்சான். இது போலதான் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுல நாம ரொம்ப தயக்கம் காட்டுவோம், கிடைத்ததையும் இழந்து போயிடுறோம். இக்கதையில வரும் சிறுத்தை போல நம்மில் எத்தனை பேர் இருக்கோம்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு முடிவு எடுக்கணும், அதுவே நிலையான முடிவாகவும் இருக்கணும், நாமளும் அதுல தீர்க்கமா இருக்கணும்.